நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் வருண்குமார் இன்று காலை எக்ஸ்தலத்தில் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் பார்த்தோமேயானால் அவர் 13 ஆண்டு காலமாக இந்த காவல்துறையில் பணியாற்றி வருவதையும், இந்த காவல்துறையில் அவர் கடந்து வந்த பாதை மற்றும் அவர் சவாலான விஷயங்கள் அனைத்தையும் அவர் கடிதத்தில் பதிவிட்ட நிலையில தொடர்ந்து கடந்த சில தினங்களாக அவர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருகின்றனர். அது தொடர்பாக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் போலி கணக்குகள் மூலமாக குடும்பங்களை பற்றி அவதூறு பேசி வருவதாக, அதன் மூலம் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு வருவதாகவும் இந்த கடிதத்தில் பதிவுள்ளார். மேலும் அதில் குறிப்பிட்டுள்ள விஷயமாக பார்க்கும்போது திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் முக்கிய மாவட்டங்களில் நாங்கள் பணிபுரிந்து வரும் நிலையில ஒரு சவாலான பணியை நேர்மையாகவும் கடமையாற்றியதில் மக்களுக்கு நல்ல நன்மதிப்பெண்களோடு பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய இந்த காவல்துறையில் பணியாற்றி வரும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் இந்த எக்ஸ்தலத்தில் போலி கணக்குகள் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 51 ஐடிகளை குறிப்பிட்டு இந்த கணக்குகள் மூலம் என்னையும் என் குடும்பத்தினர் மற்றும் என் குழந்தைகளை பற்றி அவதூறு பரப்பியதாகவும் மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் பரப்பி வருகின்றனர் என்று அவர் மிகுந்த வருத்தத்தோடு அந்த ஒரு கடிதத்தை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கும் பணியிலும் அவர்கள் யார் என்பது குறித்தான விஷயங்களையும் தொடர்ந்து சைபர் கிரைமில் புகார் அளித்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில இது குறித்து விசாரிக்கும் போது ஒரு கட்சியினுடைய, அதாவது குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மேலும் இது மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுவதாக கடந்த இது மூலமாக இந்த எக்ஸ் தளத்திலிருந்து தற்காலிகமாக வெளியேற இருப்பதாகவும் இந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கடிதமானது தற்போது காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே மிக பெரும் ஒரு பேசும் பொருளாக மாறியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.